2 நாள் ஆனது, 3வது நாள் பதட்டம் பெருகிவிட்டது. தோழர் சிந்தனை செல்வம் அந்த இடத்திலே களத்தில் இருக்கிறார். நான் அவரிடத்தில் அனுமதி வாங்கிக் கொண்டு களத்திற்கு போகிறேன். அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி இருக்கிறார். என்னை பார்த்தவுடன் இங்கே போகக்கூடாது, நுழையக்கூடாது என்று தடுக்கிறார். நான் சொன்னேன், இந்த ஊர் எனக்கு நன்றாக நெருக்கமாக பழக்கமான ஊர். இந்த ஊரில் உள்ள வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களை நான் பார்க்க விரும்புகிறேன், என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அந்த அதிகாரி சொன்னார், நீங்கள் போனால் பிரச்சனை வரும், நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார். நான் பிரச்சனை வராது, உள்ளே போகிறேன் என்று புறப்பட்ட போது என்னோடு 2 தோழர்கள் மட்டும் வந்தார்கள். அங்கே உள்ளே நுழைந்து அந்த வன்னிய சகோதரர்களை பார்த்து நான் பேசினேன். என்னை அன்போடு அவர்கள் வரவேற்றார்கள், என்னை அமர வைத்தார்கள். 3 நாள் இங்கே என்ன நடந்தது என்பதை சொன்னார்கள். இங்கே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக் கொண்டார்கள். அப்போது நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, முதன்மையான பிரச்சனை என்று கேட்டேன். உங்கள் சேரியில் வெளியூர் ஆட்கள் எல்லாம் வந்து தங்கி இருக்கிறார்கள், அவர்களால் தான் இங்கே பிரச்சனை வருகிறது, உள்ளூர் பறையர்களால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், உள்ளூரில் இருக்கிற பறையர்கள் உங்களோடு காலம் காலமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறேன். அவர்களை நீங்கள் நட்பாக அரவணைத்தாலும் சரி, அவர்களை நீங்கள் கட்டி வைத்து அடித்து கொன்றாலும் சரி, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை உங்களிடம் ஒப்படைத்து விட்டு நான் செல்ல தயார். அங்கே வெளியூரில் இருந்து வந்தவர்களை எல்லாம் இன்னும் 5 நிமிடத்தில் நான் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களில் 5 பேரை அழைத்துக் கொண்டு சேரிக்கு வந்து சேரியில் இருந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைத்து அங்கே பேசி வெளியூரில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் உடனடியாக நீங்கள் வெளியேறி சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். சொன்ன அந்த நிமிடத்தில் ராணுவ அணிவகுப்பை போல விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி போனார்கள். அந்த வெள்ளாற்றில் அவர்கள் நடந்து போன காட்சி இன்றைக்கும் என் நெஞ்சிலே பதிவாகி இருக்கிறது. சொன்ன மாத்திரத்தில் ஒரு நொடியில் விடுதலை சிறுத்தைகள் இங்கே முற்றுகையிட்டு இருந்தார்களே, சன்னாசிநல்லூர் படைகளை பாதுகாப்பதற்காக சுற்றுப்புறத்தில் இருந்து போய் இங்கே தங்கியிருந்தார்களே, அந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒரு ராணுவ வீரர்களைப் போல அந்த வெள்ளாற்றில் இறங்கி நடந்து போன காட்சி இன்றைக்கு எனக்கு நினைவிருக்கிறது. அந்த போலீஸ் அதிகாரி மிரண்டு போனான். என்ன இங்கே நடக்கிறது? நான் ஏதோ பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது என்று எண்ணினோமே, இங்கு பெரிய சமாதானமே நடந்து முடிந்திருக்கிறதே என்று அவன் அதிர்ச்சி அடைந்தான், அதிசயப்பட்டான். இன்னொன்றும் நடந்தது. அந்த போலீஸ்காரன் சாதி இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறான் என்று எண்ணிய நம்முடைய தோழர்கள் அவனுடைய தொப்பி லத்தி எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டார்கள். அதை அவர்களால் வாங்க முடியவில்லை. நான் உடனடியாக அவற்றை எல்லாம் திரும்பி கொடுங்கள் என்று சொன்னேன். சொன்ன மாத்திரத்தில் அது வந்து சேர்ந்தது, போய் சேர்ந்தது. இல்லை என்றால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பார்கள். அவர்களையும் காப்பாற்றிவிட்டு வந்தோம். இதை எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், பொதுவான சமூகத்தை சார்ந்த நண்பர்களே, திருமாவளவன் வன்முறையில் நாட்டமுள்ளவன், விடுதலை சிறுத்தைகள் வன்முறையை தூண்டுகிறார்கள் என்று தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரே, எங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தால் இந்த நடவடிக்கைகளில் எல்லாம் நாங்கள் இறங்கியிருப்போமா? இப்படி கூட்டு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று குழு அமைத்திருப்போமா? அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்போமா? எத்தனை மாநாட்டு வேலைகளில் ஏறி டாக்டர் ராமதாஸை அங்கீகரித்து புகழ்ந்து பேசியிருக்கிறேன்.